ஓகே, ஹாய் பைக் ரைடர்ஸ், நான் உங்கள் பிரதீப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைடு கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா தென்காசி போயிட்டு, தெரியல எப்படி இருக்க போகுது இந்த ரைடுன்னு, மழையா இல்லை மழை இல்லாமல் எஸ்கேப் ஆகுமான்னு தெரில. பட் இன்றைக்கி வந்து தென்காசி அங்கே போயிட்டு கொஞ்சம் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு, நம்மளோட ஹிமாலயன் குரூப்பில் இருக்காது ஒருத்தர் ரங்கராஜ் அண்ணா அப்படின்னு, ஸோ அவரையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கன்னியாகுமரி ஆஸ் யூஷுவல் எவ்ரி நவம்பரில் நான் அடிக்கிற அதே ட்ரிப். நாளைக்கு கன்னியாகுமரி, நாளைக்கு வந்து ராமேஸ்வரம், தனுஷ்கோடி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ரிட்டன் டு கோயம்புத்தூர். இதுதான் எனக்கு வந்து 7 hours காமிக்குதுங்க இங்கேருந்து. நம்மளோட மேப்ஸ் தெரியுதா, அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் இந்த டைம் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக மழையில் நனையும், ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் மாட்டுவோம். அப்போ வந்து இது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சர்வை பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் வீடியோ போடலான் தான் வெயிட்டிங். ஓகே, ஸோ அதனால தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ இனி போடல அப்படின்னு. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் பெட்ரோல் ஃபில் பண்ண வந்தாச்சு. போதும் 1426 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கேமராவில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருந்தோம்ல பேக், அது வந்து மறைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக அதை மட்டும் லைட்டாக கொஞ்சமாக சாய்ச்சி விட்டுட்டு வந்து எடுத்தாச்சு. சப்போஸ் அந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு வந்து அது தேவை, அதுக்காக தான். ஓகே, ஸோ ஃபைல் வந்து தேவைன்னா நீங்கள் இதில் போய் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து லாக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் வந்துருச்சு. பயந்த மாதிரி மழை சுத்தமாக இல்லை, புயலுன்ட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் இனி வரலன்னு நினைக்கிறேன். நல்லாவே வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா சூலூர் பக்கத்தில் இருக்கோம். அதை கொஞ்சம் சீக்கிரமாக போக வேண்டியது தான். நம்ம ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா 12:53, ஏதோ 1 o'clock காமிக்குது. நம்ம ஸ்பீடாக ஓட்டினா இன்க்ளூசிவ் ஆஃப் பிரேக் வில் ரீச் பை 1:30 அந்த டைமில் போவோம். நைட்டு வேலை செஞ்சது இன்னும் தூங்கலை, ஸோ தூக்கம் வேறு இல்லை. அதனால் சீக்கிரமாக போனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதுதான் பிளான். கொஞ்சம் இந்த சிட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைவேஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆச்சு. க்ளோஸ் டு தாராபுரம் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ தாராபுரம் வந்து பார்த்திங்கன்னா 15 kilometers. நம்மளோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 hours காமிக்குது, 5 hours 50 minutes. ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்தேன், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே பூமர் வாங்கி வாயில் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஒட்டன்சத்திரம் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக இங்கேருந்து பைபாஸ் ரோடு ஒன்று காமிக்குது. ஸோ அந்த பைபாஸ் ரோட்டில் தான் போகிறோம். ஹலோ, அண்ணே எங்கே இருக்கீங்க? இதோ வந்துகிட்டே இருக்கோம். நான் கரெக்டாக திண்டுக்கல் பைபாஸ் ஏற போகிறேன். அப்படிங்களா? சரி சரி, ஓகே ஓகே. நீங்கள் ஃப்ரீயா? எங்கேயா போகலாமா?
அதான் அச்சன் கோயில் போகலாமா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமாம், நாளைக்கு காலைல போவோமா? சரி, ஓகே. இங்கே பக்கத்தில் வேறு ஓகே கைஸ், இப்போ மதுரை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு கோப்ரோ பேட்ரி 27% தான் இருக்குது. தெரிஞ்சு மதுரை போய் மாத்திரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செம்பட்டி ரோட்டில் ஜாயின் ஆகிட்டோம். ஒட்டன்சத்திரத்துலேருந்து நம்ம திண்டுக்கல் போய் போகல, ஏன்னா அது வந்து சுற்று. ஸோ இந்த ரோட்டில் தான் போகிறோம். க்ளோஸ் டு வந்து ஒரு 210 கிலோமீட்டர்ஸ் நம்ம தென்காசி போய் ரீச் ஆக இருக்கு. லாஸ்ட் டைம் வரப்போ இந்த ரோட்டில் மட்டும் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைம் எப்படி இருக்குதுன்னு தெரில. ரோடு நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சல்லுன்னு போயிடலாம். டைம் 8:30. பொறுமையாக தான் போவோம், ரொம்ப ஸ்பீடாக போகிற பிளான் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கூகுள் மேப்ஸ் நம்மளை பழி வாங்கி விட்டது. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா, நான் மதுரை போய் வரதை விட இது வேற ஒரு லொக்கேஷன் வந்து ஷார்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ரோட்டில் போனால் ஃபுல்லாக ஸ்டேட் ஹைவேஸாக போகுது. எங்கடா இனி நேஷ்னல் ஹைவேஸ் வரலையேன்னு பார்த்து ஒரு இடத்துல டவுட் ஆகி வண்டி நிறுத்தினா அது வத்தலகுண்டில் கொண்டு போய் விட்டு வச்சேங்க. அங்கேருந்து ராஜபாளையம் ரோட்டில் போய் நீ தென்காசி போந்து. அந்த ரோட்டில் நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்திருக்கேன். அது என்னன்னா ரொம்ப மோசம், சிங்கிள் ரோடு, ஃபுல்லாக ஸ்டேட் ஹைவேஸு, அங்கங்கே கொத்தியார போட்டுருப்பானுங்க. அந்த ரோட்டில் போனால் தான் சீக்கிரம் போகும்னு சொல்லி கொண்டு போய் விட்டுருச்சுங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கூட வரவர் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காரு. அவர் மதுரை தாண்டி நெல்லுன்னாரு. ஆனால் அவரை பிக் பண்ணலாம் தான் நான் வந்தேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனால் ஏதோ ஒரு டீ கடையிலையோ ஏதோ ஒரு ஹோட்டல்லையோ நிறுத்தி சாப்பிட்டு கிஃப்ட் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கூகுள் மேப்ஸ் நம்மளே சொதப்புன்னு சொதப்பி விட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ் போக்ஸோட ரிவ்யூ. இந்த ரோடு வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம குண்டும் குழியுமாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி ஒரு இடத்துல வரப்போ வந்து நான் வேறு ரோட்டில் வந்து மாட்டி இப்போ திரும்ப ஹைவேஸை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். எனக்கு வந்து டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் தெரியல. பட் டயர் ப்ரெஷர் வந்து மாறிட்டே இருக்குது. எப்படின்னா நேற்று பார்க்குறப்போ 34 இருந்துச்சு. பட் இந்த கிளைமேட்டுக்கு வண்டி நிறுத்தி வச்சுருந்தா ஒரு மாதிரியும், வண்டி ரன்னிங்கில் வந்து ஒரு மாதிரியும், டயர் ப்ரெஷர் மட்டும் மாறுது. அப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த கிராஸ் போக்ஸ் போட்டதுக்கப்புறம் சாஃப்ட்னஸ் இருக்குது. பட் அதுலேருந்து ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்குது. அது எதனால எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. டயர் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கனாலையா, ஏன்னா வண்டி நான் எடுத்துகிட்டு வரப்போ கிராஸ் பாக்ஸ் வீல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ டயர் ப்ரெஷர் அநியாயத்துக்கு இருந்துச்சு. 46-47 வச்சு குச்சிருந்துருக்கானுங்க. 46 இருந்துச்சுங்க. நல்லா நான் வீட்டில் மிஷின் வச்சுருந்தேன். அதனால் நான் வந்து அதை வச்சு நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்மி பண்ணப்போ ஓகே கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் போட்டேன். ஏன்னா என்னோடய
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும், நான் காமிக்கிறேன். இங்கே வரேங்க, குழிகளெலாம் நல்லா தான் போகுது. ஸோ இங்கே வரேங்க, நம்ம கேமரா தெரியுதா, இது ஃப்ரண்ட்டில் போனீங்கன்னா இப்படி வருமா, அநேகமாக ஹைவேஸ் டச் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த பேனல்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த பேனலை கிளிக் பண்ணால் இங்கே தெரியுதா 35, 39 இருக்குது. ஆக்சுவலி நான் வீட்டில் வச்சு எடுக்கிறப்போ 34, 36 இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கேன் யூ see this? அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியுது. டயர் ப்ரெஷர், அந்த ஏர் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மற்றபடி பர்ஃபார்மன்ஸில் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ சேம், நல்லா பிளான்டிங்காக இருக்குது வண்டி. பழைய வண்டி மாதிரி எதாவது டேமேஜ் இருக்கா, இல்லை குழியிலலாம் நல்லாவே விட்டுட்டு தான் வந்தேன். ஸோ பழைய கிராஸ் போக் வீல்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க மேனுஃபேக்சரிங்கில். ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி நிறைய யூடியூபர் சொன்ன மாதிரி அதே தான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் வீல் வந்து பெண்ட் ஆகிருக்கு. அது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து வண்டியை வந்து கிராஸ் போக்ஸ் வீல்ஸ்லேருந்து மாற்றினேன் இல்லைங்க, அப்போ கழட்டி வைக்கும் போது தான் பார்த்தா, நான் எப்போவுமே ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் செக் பண்ணுவேன். கழட்டி வைக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குங்க. நிஜமாகவே பெண்டான்னு சொல்லி அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரியுது அதில் வந்து பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாகவே அந்த பெண்ட் இருக்குது. அதனால் அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பாக்ஸ் வீல் வாங்க முடியுமோ வாங்கிட்டு அந்த வீல் நல்லா இருக்கும் போதே விற்றுருங்க. ஏன்னா அது கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுனாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மதுரை தாண்டியாச்சு. வந்து ஒரு காஃபி பிரேக் எடுக்கலான்னு நிறுத்தியிருக்கோம். இன்னொருத்தர் வந்துட்டுருக்காரு, அவரையும் பிக்கப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் போக வேண்டியது தான். ஓகே, ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து பிடிச்சிட்டாருங்க சென்னையிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஹிமாலயன் குரூப்போட இன்னொரு அட்மின் இவர் தான். இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு 1 hour நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் உட்காந்து. இப்போ இங்கேருந்து நேராக கிளம்ப போகிறோம் தென்காசி. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு செயின் ஆயிலர் வேறு மண்டையை சாஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு போய் இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் இல்லை, அதனால் இப்போ இதை போய் எங்கேயாவது ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வாங்கி இதை ரெடி பண்ணிட்டு தான் போகணும். ஆனால் இது ஆடிக்கிட்டே வரும். மற்றபடி ஆல் குட். மிரர் கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியிருந்துச்சு, லைட்டாக வைப்ரேஷன்னால அதையும் டைட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நேராக தென்காசி போகிறோம். 160 கிலோமீட்டர்ஸ் தான், ஆனால் 3.5 மணி நேரம் காமிக்குது. இந்த ரோடு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் ரோட்டில் வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மரம். இதெல்லாம் உடச்சிட்டு ஏன் ஹைவேஸ் போடுறானுங்கன்னே தெரியலையே. பாருங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த லொக்கேஷன். ஹைவேஸ் வேறு ரூட்டில் வருதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இங்கே இருக்க ஆளுங்களாம் வந்து சண்டை போடுங்க, இந்த மரத்தெல்லாம் வெட்டாதீங்கன்னு. மரத்தை வெட்டி ஹைவேஸ் போகிறதெல்லாம் ஈஸி, பட் ஆனால் திரும்ப வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். இப்போ நம்மளோட இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு ஸ்பேனர் வச்சு பண்ணிட்டாரு, ஆனால் 20 ரூபா வாங்கிட்டாங்க. பட் ஓகே, உனக்கு எண்ட் ஆஃப் சரி இது ஓகேண்ணா ஓகே. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் திருப்பி விட்டுட்டேன். ஓவராக லூபாக காமிச்சிருச்சுங்க, அங்கே கீழே ஊற்றிருச்சு. செயின் ஃபுல்லாக லூப் அடித்து செயின் ஃப்ரீ ஆகிடும். பட் எனக்கு தெரிஞ்சு வீல் ஃபுல்லாக நாஸ்தி ஆகிடும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா தான் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரோட இன்னொரு ஃபேமஸ் என்னென்னா, இங்கே இருக்கிற கோயிலும் அந்த கோபுரமும். ஓகேங்களா, அது வந்து ஆண்டாள் கோயில். அதோட கோபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு எம்பலம். ஓகேவா, நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து புளிய மரத்து அடி அந்த இடத்துல போய் பால்கோவா வாங்கினோம். வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வரப்போ. அதே வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற அளவுக்கு தாங்குமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதே வந்து சண்டே ஈவினிங் ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்சால் நம்ம சாப்பிட்ற அளவுக்கான கொஞ்சம் வாங்கலாம். இப்போ இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த விநாயகர் கோயில் உங்களுக்கு முடிஞ்சால் அந்த ஆண்டாள் கோயில் இங்கே தான் வரும். நம்ம எப்படி போகணும்? கடாவரிங்க பாருங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு. லோக்கல் கை, அதனால் அவங்க அப்படி தான் ஓட்டுவாங்க. நாம் வந்து பொறுமையாக தான் போகணும். சரி, இந்த ரோட்டில் தாங்க அந்த கோயில் வரும். உங்களுக்கு கோயில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தெரியுதா அந்த கோயில் கோபுரம்? முன்னாடி பாருங்கள். முடிஞ்சால் பக்கத்தில் போய் நிறுத்துறேன். அதுங்க நகர போக்குவரத்து கழகம் தெரியுதா? எம்ப்ளம் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுதாங்க. இங்கே தான் புளிய மரத்தடி பால்கோவா கடை. அம்மாளு கேட்போம், பால்கோவா சாப்பிடுவாரா கேட்போமா? ஓகே, இது வந்து நம்ம தென்காசிக்காரருக்கு வாங்கிட்டு போவோம். வீட்டில் குழந்தைங்களா இருப்பாங்க. போன டைம் எதுவும் வாங்கிட்டு போகல, அதனால் நமக்கு ஒன்று, அவருக்கு எதாவது வாங்கிட்டு போகணும்ல, எதுவுமே வாங்கிட்டு போகலையே. ஆனால் அங்கே போய் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம்ல. அவர் ஊரில் என்ன வாங்கி கொடுக்கறது? புளிய மரத்தடி நல்லா இருக்குங்க, போன டைம் வாங்கிட்டு போனேன். புளிய மரத்தடி தூக்குங்க, இதை அனுப்பிடக்கூடாது. ரொம்ப ஒன்றும் ஆகாது. நான் நமக்கு சாப்பிட்றது தான் வாங்கி எனக்கு. நமக்கு வாங்கியிருக்கு 1/4 கிலோ. அப்புறம் அவருக்கு ஒரு 1/2 கிலோ. ஓகே, அங்கே போய் அமௌண்ட் போகலாம். ஓகேங்க, பால்கோவா வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நேரம் ராஜபாளையம், தென்காசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் வந்தாச்சு. ராஜபாளையம் எதுக்கு ஃபேமஸ்?
ராஜபாளையத்தில் வந்து ஒரு ப்ரீட் ஆஃப் டாக்ஸ் இருக்குங்க நாய். அவ்வளோ ஹைட்டாக வேறு லெவலில் இருக்கும், ஒயிட் கலரில். அதுக்கு தான் வந்து இந்த ஊர் வந்து மெயின்லி ஃபேமஸ் தமிழ்நாட்டில். ராஜபாளையம்னு சொன்னாலே நாயின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை தவிர நிறைய இருக்குது. பட் நமக்கு வர்றது அந்த டாக் தான். ஏன்னா அதோட ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த ஊரில் வந்து அது ப்ரீட் பண்ணி எடுப்பாங்க. ஹண்டிங் கேப்பபிலிட்டி அந்த மாதிரி. அந்த நாய் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாகவும் பயமாகவும் இருக்கும். ஸோ அவங்க ஊர் அவங்க ரோடுனா அவங்க எப்படி வருவாங்க, அப்படி தான் வருவாங்க. நம்ம தான் பொறுமையாக போகணும். அந்த மாதிரி ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வண்டியை ஸ்லோ பண்ணிடுங்க. நாட் மோர் தென் 30 அதுக்குள்ளே ஓட்டுங்க. திரும்ப அந்த ரோடு முடிஞ்சு ஹைவேஸ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்களா திரும்புவாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ரோடு இருக்கும்ல, அந்த ரோட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இஷ்டத்துக்கு போவோம் வருவோம். அதே அந்த ரோட்டில் வேறு யாராவது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வண்டி ஓட்டுட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? சண்டைக்கு போவோம். அதே தான், ஜஸ்ட் டூரிஸ்ட். ஸோ நமக்கு இந்த ரோட்டில் வரப்போ ஜஸ்ட் பண்ண யூஸ் இட். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக யூஸ் பண்ணிவிட்டு போகணும். இல்லை நான் சண்டைக்கு போவேன் அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக ஓட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்ளத்துலேருந்து விலகி நம்மளோட ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நான் அவங்க கூட சண்டைக்கு போவேன், அது போவேன், இது போவேன்னா போகலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பீஸ் தான் போகும். ஓகே, ஸோ இந்த ரோட்டில் தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த ரோடு. இந்த சென்ஸ் மரம் ரோடு மொக்கையாக தான் இருக்குது, ஃபுல்லாக குழி. வெறும் 64 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் காமிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் ரோடு எந்த லெசன்ஸில் இருக்கும்னு. செம்மையாக இருக்கும். நான் ஃப்ரண்ட் கேமும் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. சரி, என்னோடய டயர் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேக் வீல் தூக்கி அடிக்குது. இது கம்மி பண்ணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பச்சை பசேன்னு வயல். ஃபுல்லாக வயல் செம்மையாக போட்டிருக்காங்க. இந்த சைடும் அந்த சைடும் நெல் சாகுபடி. ஹலோ ஹலோ, எங்கே போனீங்க? அதுக்குள்ளே இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, நிறுத்தினேன். இங்கே ஒரு கூரைக்கால மெஸ்ஸுன்னு இருக்குது, நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே ஒரு இடத்துல ஓவர்டேக் பண்ணி போனீங்கல்ல, அங்கே தான். என்னது? ஹலோ, அங்கே வேறு ஏதாவது கடை இருக்கா? அங்கே வேறு ஏதாவது கடை இருக்கா ஜி? சரி, ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பிரியாணி கடைன்னு ஒரு கடை. சாப்பிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நேராக ரூமுக்கு தான் போகணும். ரூம் வந்து இன்னொரு 30 மினிட்ஸ் காமிக்குது. 17 கிலோமீட்டர்ஸ். சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. இல்லாட்டி ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்துட்டாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென்காசி வந்தாச்சு பாருங்க. இது தென்காசி போகாதா? காமிக்குது. ஹலோ, வந்துட்டேனே. ஏதோ பக்கத்தில் தான் இருக்கேன். 350 மீட்ரு. என்னங்க எங்கெங்கேயோ காமிக்குது. காலேஜ் எங்க இருக்கு? காலேஜ் பராசக்தி காலேஜ். குற்றாலம். ஆக்சுவலி நீங்கள் அனுப்பின லொக்கேஷன் வேறன்னு நினைக்கிறேனே. நாங்கள் தென்காசியே வந்துட்டோம். போங்க. எங்கே மேப் சுத்த விட்டுருச்சுங்க. A few moments later.